வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா பேசுறேன். உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சாரி ஃபார் த பிரேக். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்ஸ்டன்டான மீல் மேக்கர் கிரேவி. இதுல எப்படின்னா, ஸ் இது எவ்ளோ ஈஸி அப்படின்னா, ஈவன் பேச்சுலர்ஸ் கேன் டூ இட் வித் நோ டைம். இதுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்க போறோம். நான் ஒரு 1/2 மூடி தேங்காவ நல்லா திக்கா அரைச்சு வச்சிருக்கேன். இப்ப அத நம்ம ட்ரெயின் பண்ண போறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வெசல்ல வெள்ள காட்டன் துணிய நல்லா வாஷ் பண்ணி, இதில வந்து விரிச்சு வச்சிருக்கேன். இது வழியா தான் நம்ம தேங்காய் பால் எடுக்க போறோம். இது ஏன்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த அரைச்ச விழுத இதில வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எப்பவுமே தேங்காய் பால் நானும் சின்ன வயசுல வடிகட்டியில தான் வந்து ஃபில்டர் பண்ணிட்டுருந்தேன். எங்க அப்பாவோட அம்மா, எங்க ஆச்சி என்ன சொன்னாங்க அப்டின்னா, "இதில பண்ணாதம்மா, ஒரு வெள்ள துணியில அத நீ வடிச்சு பாரு. உனக்கு இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியும்னு" சொன்னாங்க. அத பண்ணி பார்த்தேன். ட்ரெமெண்டஸ் டிஃபரன்ஸ். அது என்னாலயே நம்ப முடியல. அவ்ளோ டிஃபரன்ஸ் இருந்துச்சு. நான் வடிகட்டியில வடிச்ச தேங்காய் பால் வந்து ரொம்ப தண்ணியாவும், ஓரளவுக்கு தான் திக்னஸ் இருந்துச்சு. ஆனா, இந்த துணியில நான் வடிக்கிற தேங்காய் பால் வந்து திக் அண்ட் கிரீமியா, நீங்க வந்து வெறும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி அரைச்சீங்கனாலே, இவ்ளோ தேங்காய் பால் உங்களால எடுக்க முடியும். அதனால தான் நான் உங்கள வந்து துணியில எடுக்கிறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்த நல்லா பொடி பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு பழுத்த நாட்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸு நாட்டு தக்காளி. ஒரு கொத்து கருவேப்பில கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கர் பாயில் பண்ணி, அத வந்து ஸ்க்வீஸ் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு, தயிரு 4 ஸ்பூன், 1 ஸ்பூன் மொளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் போல இந்த சிக்கன் 65 மசாலா அது ஒரு 1 ஸ்பூன். இது கூட 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி, நல்லா மேரினேட் பண்ணி, 1/2 மணி நேரமா இது மேரினேட் ஆயி வச்சிருக்கேன். இவ்வளோதான் நம்மளுடைய இன்கிரீடியன்ட்ஸ். கடாயில 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இது கூட 1 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கிறோம். இப்ப இப்ப பார்த்தீங்கன்னா, 2 சின்ன கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டைய 2ஆ உடைச்சு இதில சேர்த்துருக்கேன். இது வந்து பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து கருவேப்பிலையும், வெங்காயத்தையும் சேர்க்க போறோம். இப்போ கருவேப்பிலையும் சேர்க்க போறோம். இப்படி நறுக்குன வெங்காயத்தையும் சேர்க்க போறோம். இப்போ இத நல்லா நம்ம செவக்க வறுக்க போறோம். இது எவ்ளோ செவக்க வறுத்தெடுக்கிறோ, அந்த அளவுக்கு இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது வறுபடுற இந்த நேரத்துல நம்ம இந்த தக்காளிய வேணா சாப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதில நம்ம 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போறோம். அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இத நல்லா வறுத்துக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும். இப்போ இதில தக்காளிய சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த சமயத்துல இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1/2 ஸ்பூன் உப்பு நான் மீல் மேக்கர்ல கலந்துட்டேன். அதனால இப்போ 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அந்த மீல் மேக்கரை இப்போ இதில் சேர்க்க போகிறோம். இது ஓரளவுக்கு நல்லா உள்ள சேர்ந்து வறுக்கிறதுக்கு இப்போ இது நல்லா ஒன்று சேர்ந்து ஒரு 5 நிமிஷமாவது வேகட்டும். அதுக்கு நான் இதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு ஓரத்தில் வருது. பார்க்குறீங்களா? இந்த சமயத்தில் தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம இந்த அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பால் ஊற்றணும். இப்போ இந்த தேங்காய் பால் ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடுங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கணுங்க. ரொம்ப நேரம் அது கொதிக்க விட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். பால் திரி திரியாக வந்துடும். அதனால் சின்ன லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இங்கே வருது பார்த்தீங்கன்னா இதை போட்டு அவ்வளோதான். ஸோ இந்த டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹாப்பி குக்கிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you again. Thank you for watching.